Hi guys, welcome to my YouTube channel. எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்சி ரிலேட்டட் வீடியோ தான். ப்ரெக்னென்சி டைமில் நம்ம என்னென்ன திங்ஸ்லாம் அவாய்ட் பண்ணால் நல்லது அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அண்ட் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு யாராவது தெரிஞ்சவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாலும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் ஹியரிங் பேர்த் ஸ்டோரிஸ். இது வந்து கொஞ்சம் சர்ப்ரைசிங்காக இருக்கலாம், அதுக்கு ஏன்னு நான் ரீசன் சொல்கிறேன். ஸோ ஜென்ரலாக லேபர் அப்படின்னாலே வந்து டெலிவரி அந்த மாதிரி விஷயத்தில் வந்து பெயின் வந்து அசோசியேட் ஆகிருக்கும். எல்லாத்துக்கும் தெரியும், we will have to go through some லெவல் ஆஃப் பெயின். ஸோ அது வந்து நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட இல்லை ரிலேட்டிவ்ஸ்கிட்ட வந்து அவங்களோட பேர்த் ஸ்டோரி கேட்கும்போது எல்லாருமே கொஞ்சம் நெகட்டிவ் வேல சொல்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா அவங்க வந்து சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா லேபர் வந்து 4 hours இருக்கலாம், 8 hours இருக்கலாம், 24 hours இருக்கலாம், 2 days இருக்கலாம், அண்ட் சில காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கலாம். யாரோட 2 பேர்த் ஸ்டோரிஸும் சிமிலராக இருக்காது. ஒவ்வொருத்தரோட பாடியோட ஸ்டாமினா பொறுத்து காம்ப்ளிகேஷன்ஸ் இது மாதிரி நிறைய இப்போது ப்ளசண்ட்டாக எங்கே வந்து இருக்குது இதை பொறுத்து மாறும். ஸோ யாரோட பேர்த் ஸ்டோரிஸும் சிமிலராக இருக்காது. ஸோ நம்ம ரிலேட்டிவ்ஸ்ட்டும் ஃப்ரெண்ட்ஸ்ட்டும் வந்து பேர்த் ஸ்டோரி கேட்கும்போது கண்டிப்பாக வந்து பயப்படுற மாதிரி தான் சொல்கிறாங்க. மேபி எல்லாரும் கிடையாது, எல்லாத்தையும் நான் சொல்ல, பட் மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் வந்து கொஞ்சம் பயப்படுற வைக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பேர்த் ஸ்டோரிஸ் எல்லாம் வந்து நீங்கள் கேட்குறத வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து டெலிவரி பற்றி நினச்சாலே கொஞ்சம் ஆங்ஸைட்டி, கொஞ்சம் நமக்கே ஒரு சின்ன ஒரு பயம் இருக்கும். அதில் தேவையில்லாமல் இதெல்லாம் கேட்டு நெகட்டிவ் ஆகி இன்னும் நம்ம பயப்படுறது வந்து இட்ஸ் நாட் ஹெல்த்தி. ஸோ வந்து அட்லீஸ்ட் யாராவது உங்களுக்கு வந்து ஒரு நெகட்டிவாக பேர்த் ஸ்டோரிஸ் எனக்கு இப்படி ஆச்சு அப்படி ஆச்சுன்னு சொல்ல வந்தாலே ஸ்டாப் சொல்ல வேண்டாம், எனக்கு இப்போ கேட்குற இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் அப்புறம் கேட்டுக்கிறேன், அந்த மாதிரி சொல்லி அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ பாசிட்டிவான பேர்த் ஸ்டோரிஸ் கேளுங்க. பாசிட்டிவான பேர்த் ஸ்டோரிஸ் வந்து நீங்கள் உங்கள் டாக்டர்கிட்ட கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்லுவாங்க. அண்ட் வந்து இன்டர்நெட்லேயே வந்து பாசிட்டிவான பேர்த் ஸ்டோரிஸ் இருக்குது, அதெல்லாம் படிங்க. அண்ட் மோர் ஓவர் வந்து லேபர் வார்டுக்குள்ளே போகும்போது என்னென்னே தெரியாமல் ஒரு அன்னோன் எதுவுமே தெரிஞ்சுக்காமல் போய் பயப்படுறதை விட சயின்டிஃபிக்காக மெடிக்கல் டேர்ம்ஸில் ஓகே இப்படிலாம் இருக்கும், கண்ட்ராக்ஷன்லேருந்து ஸ்டார்ட் ஆகி இதெல்லாம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுற சினாரியோஸ் அதை மாதிரி கொஞ்சம் சயின்டிஃபிக் அண்ட் மெடிக்கல் டேர்ம்ஸில் வந்து தெரிஞ்சுட்டு போய்க்கோங்க. எதுவுமே தெரியாமல் போகிறதுக்கு இந்த மாதிரி கிராஜுவலான ப்ராசஸில் எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி உங்கள் டாக்டர்கிட்டையோ இல்லை நீங்களோ தெரிஞ்சுட்டு போங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அவாய்ட் பண்ணுறது வந்து நெகட்டிவ் பேர்த் ஸ்டோரிஸை வந்து கேட்குறத தவிர்க்கிறது. நெக்ஸ்ட் நம்ம எது பண்ணக்கூடாது அப்படி பார்த்தீங்கன்னா ப்ரீநேட்டல் வைட்டமின்ஸை வந்து ஸ்கிப் பண்ணுறது. ஸோ டியூரிங் ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபோலிக் ஆசிட் வந்து டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. இப்போ செகண்ட் ட்ரைமஸ்டரில் இருக்கங்காட்டி கால்சியம் அண்ட் அயன் டேப்லெட்ஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டேப்லெட்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணும்போது நம்ம அது சாப்பிட்றத ஸ்கிப் பண்ணக்கூடாது. டு பி ஆனஸ்ட் எனக்கு டேப்லெட் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஃபோலிக் ஆசிடும் பெரிய டேப்லெட் அண்ட் வந்து எனக்கு கொடுத்த ஐ திங்க் கால்சியம் டேப்லெட்டும் கொஞ்சம் நல்லா பெரிய டேப்லெட். ஸோ அது சாப்பிடும் போதே தொண்டையில் போய் ஸ்டக் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு டேப்லெட் சாப்பிட்றது பிடிக்காது. பட் நம்ம பேபியோட ஹெல்த்துக்காக, நம்ம ஃபீட்டஸ் நல்லா வளரணும், க்ரோ ஆகணுங்கிறதுக்காக நம்ம சாப்பிட வேண்டியதாக இருக்குது. ஸோ ப்ரீநேட்டல் வைட்டமின்ஸ் டாக்டர் ஏதாவது ரெக்கமெண்ட் பண்ணாங்கன்னா அதை வந்து சாப்பிட்றத வந்து ஸ்கிப் பண்ணாமல் சாப்பிடுங்க. ஸோ இப்போ நான் ஒர்க் பண்ணுறேன் ங்காட்டி சம்டைம்ஸ் நான் மறந்துடுவேன். ஸோ அதனால் என் ஃபோனில் வந்து ஹெல்த் ஆப்பில் வந்து நான் வந்து ரிமைண்டர் செட் பண்ணிக்கிட்டேன். ஸோ எந்த டைமில் சாப்பிட்ணும், லஞ்சுக்கு அப்புறம் அப்படின்னா ஒரு 2 o'clock அந்த மாதிரி நான் ரிமைண்டர் செட் பண்ணிக்குவேன். ஸோ அடிக்கடி இப்போ ரிமைண்டர் வரும். நான் இப்போ ஃபஸ்ட் ரிமைண்டர் மிஸ் பண்ணிட்டா கூட செகண்ட் ரிமைண்டரில் வந்து நான் சாப்பிட்ருவேன். ஸோ நீங்கள் சப்போஸ் டேப்லெட்ஸ் எடுக்க மறக்கிற டைப் அந்த மாதிரி பர்சன்னா கண்டிப்பாக வந்து உங்கள் ஃபோனில் வந்து ஒரு ரிமைண்டர் செட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ப்ராப்பரான டேப்லெட்ஸும் ஃபுட்ஸும் அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கேரி த்ரில்லர் மூவிஸ்லாம் அவாய்ட் பண்ணுறது. எஸ்பெஷலி இந்த சீரியல் பார்க்குற பழக்கம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்கள். இந்த தமிழ் சீரியலெல்லாம் பார்க்காதீங்க. ஸோ எனக்கு வந்து ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் சீரிஸ் ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா க்ரைம் த்ரில்லர்லாம் ரொம்ப பிடிக்கும். பட் வந்து எவர் சின்ஸ் ப்ரெக்னென்ட் ஆனதுலேருந்து நான் அதை அவாய்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா பேபிக்கு வந்து ஒரு 20 weeksலேயே வந்து கேட்கும் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதனால் வந்து இந்த நெகட்டிவாக நம்ம எதுவும் பார்க்குறது இம்பேக்ட் ஆகிடக்கூடாது. ஸோ அதுக்காக இந்த மாதிரி க்ரைம் த்ரில்லர்ஸ் எஸ்பெஷலி தமிழ் சீரியல்ஸ் இதெல்லாம் பார்க்குறது வந்து அவாய்ட் பண்ணுங்க. நீங்க மூவிக்கு போகும்போது கூட ஒரு ஃபீல் குட் மூவிஸ் அந்த மாதிரி சூஸ் பண்ணுங்க. எங்க பாட்டி அடிக்கடி சொல்லுவாங்க, பிரெக்னெண்டா இப்ப இருக்கங்காட்டி நல்லா சாமி பாட்டு கேட்க சொல்லி அண்ட் வந்து
கிளாசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், தமிழ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், வீணை, இந்த மாதிரி மிருதங்கம், இந்த மாதிரி மியூசிக்ஸ்லாம் கேட்க சொல்வாங்க. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் நல்ல ஃபீல் குட் ப்ளசண்ட்டாக இருக்க சீரீஸ் ஆர் வந்து மூவிஸ் ஆர் வந்து சாங்ஸ் வந்து கேளுங்க. ஸோ டோட்டலாக நெகட்டிவாக எது உங்களை இம்பேக்ட் பண்ணுற மாதிரி இருக்க மூவிஸோ சீரியல்ஸ் இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் அவாய்ட் பண்ணுறது உங்களுக்கும் உங்கள் பேபிக்கும் நல்லது. நெக்ஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ட், ஸ்டாப் பிலீவிங் எவ்ரி திங் ஆன் தி இன்டர்நெட். இன்டர்நெட்டில் எக்கச்சக்க இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. ஏன்னா நம்ம ஏதாவது டவுட்னாலே டக்குன்னு கூகுளில் வந்து டைப் பண்ணி இது ஓகேவா இல்லை இந்த சிம்டம்ஸ்க்கு என்ன இதுன்னு நம்ம சர்ச் பண்ணிட்டு இருக்கோம். அது வந்து நேச்சுரல் தான், நான் கூட அப்படி பண்ணுவேன். இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, அதை தாண்டி டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா உங்கள் டாக்டர்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து எக்கச்சக்கமாக இருக்கங்காட்டி சேச்சுரேட்டாக இருக்கும். சிலது வந்து சயின்டிஃபிக் ஒரு ரிசர்ச் ஒரு பேக்ரவுண்ட் இல்லாமல் கூட சில ஆர்டிகல்ஸ் இருக்கலாம். ஸோ அதெல்லாம் படித்து நீங்கள் உங்களை ஸ்ட்ரெஸ் பண்ணிக்க வேணாம். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்கள் டாக்டர்கிட்ட வந்து ஃபஸ்ட்டு ஒரு கன்சல்ட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ இந்த பாயிண்ட் என்னென்னா, டோன்ட் பிலீவ் எவ்ரி திங் தட் யூ சி ஆன் தி இன்டர்நெட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த டாக்டர் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது சிட்டிங் அண்ட் ஸ்டாண்டிங் ஃபார் டூ லாங். நம்ம ரொம்ப நேரம் உட்காரவும் கூடாது, நடந்துட்டும் இருக்கக்கூடாது. ஸோ எனக்கு அவங்க டெய்லி ரெக்கமெண்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லோ வாக் வந்து ஒரு 15 to 20 minutes வந்து மார்னிங் ஈவினிங் அந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி நடக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் சிட்டிங்கும் அப்படி தான், ஒரே போஸ்டரில் ரொம்ப நேரம் உட்கார வேணாம்னு சொன்னாங்க. அது பேசிக்காக உங்களால் உட்காரவும் முடியாது. ஏன்னா எனக்கு வந்து முதுகு வலி வர ஆரம்பிச்சிருச்சு ரொம்ப நேரம் ஒரே பொசிஷனில் உட்காந்துட்டா. ஸோ ஒரு 10-15 minutes அந்த மாதிரி உட்காந்திங்கன்னா கொஞ்சம் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கண்டினியூஸாக நான் வந்து சீட்டில் உட்கார்ற மாதிரி இருக்குது. ஸோ அந்த டைமில் வந்து ஒரு 45 minutes அந்த மாதிரி டைமில் வந்து ஒரு சின்ன இன்டர்வல் எடுத்துகிட்டு கொஞ்சம் வாக் போகிறது அந்த மாதிரி எல்லாம் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு கான்ஸ்டண்ட்டாக உட்காரங்காட்டி எனக்கு முதுகு இடுப்பு எல்லாமே வலிக்க ஆரம்பிக்குது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒர்க்கிங் ப்ரொஃபஷ்னலாக இருந்துச்சுன்னா அட் டைம்ஸ் ஒரு பிரேக் எடுத்துகிட்டு ஜஸ்ட் கோ ஃபார் அ வாக். ஒரு ஈவன் லைக் 5 minutes நீங்கள் நடந்தீங்கன்னா கூட ஓகே தான். ஸோ அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ டோன்ட் சிட் அண்ட் ஸ்டாண்ட் ஃபார் டூ லாங். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவாய்டிங் பியூட்டி ட்ரீட்மெண்ட்ஸ். ஸோ பியூட்டி ட்ரீட்மெண்ட்ஸ்ன்னு சொன்னாலே இப்போ கெமிக்கல் பீல், இப்போ ஹேருக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணுறீங்க, ஹேர் ஸ்பா அந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கோங்க. அது ஓகேவா இல்லைன்னா அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணுங்கள். சில சலூன்ஸ்லலாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை மேடம் அதெல்லாம் எல்லாம் பண்ணுறாங்க அந்த மாதிரியெல்லாம் சொன்னாங்கன்னா நீங்கள் அது பிளைண்டாக ட்ரஸ்ட் பண்ணி போகாதீங்க. ஏன்னா நமக்கு ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, அதில் கெமிக்கல்ஸ் இருக்கும். சில கெமிக்கல்ஸ் வந்து நம்ம ஸ்கின்ல படுறாங்காட்டி அது வந்து பிளட் ஸ்ட்ரீமில் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். இட் கேன் க்ரோ அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து இட் கேன் கோ டில் த ஃபீட்டஸ். ஸோ அதனால் வந்து நீங்கள் சில கெமிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா இந்த கெமிக்கல் பீல் அண்ட் வந்து ஹேர் கலரிங், எஸ்பெஷலி இந்த ரொம்ப அமோனியா அந்த மாதிரி இருக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஹேர் கட் பண்ணிக்கலாம். நான் டியூரிங் ப்ரெக்னன்சி நான் ஹேர் கட் பண்ணேன். ஸோ தட்ஸ் நாட் அன் இஷ்யூ. ஸோ ஹேர் கலரிங் ஏதாவது கெமிக்கலாக நீங்கள் போகிற ப்ரொசீஜர்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் கன்சல்ட் வித் யுவர் டாக்டர். சும்மா சலூனில் சொல்கிறாங்க பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ப்ராஃபிட் மேக் பண்ணுறதுக்கு தான் பார்ப்பாங்களே தவிர உங்கள் வெல்பீயிங்கை நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஸோ டோன்ட் ட்ரஸ்ட் எனி ஒன் பிளைண்ட்லி. ஜஸ்ட் டூ யோர் ரிசர்ச், டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணுங்கள். அண்ட் ஈவன் லைக் டீத் ஒயிட்டனிங், ஏன்னா ப்ரெக்னென்சி டைமில் நம்ம கம்ஸ்லாம் கொஞ்சம் வீக்காக இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் டீத் ஒயிட்டனிங் பண்ணணும்னா கூட ஃபர்ஸ்ட் கன்சல்ட் யுவர் டாக்டர் அண்ட் தென் கோ ஃபார் த ப்ரொசீஜர். அண்ட் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரெட்டினால், சாலிசிலிக் ஆசிட் இந்த மாதிரி இருக்க இன்க்ரீடியன்ட் உள்ள ஸ்கின் கேரை வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது. நான் இதுக்கு ஆல்ரெடி ஒரு வீடியோ பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன், ப்ரெக்னென்சி சேஃப் ஸ்கின் கேர் ரொட்டீன். ஸோ அது நீங்கள் பார்க்கறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் அதுக்கேற்ற நான் என்ன ப்ரெக்னென்சி ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறது வந்து அதை செப்பரேட்டாக ஒரு டீட்டெயில் வீடியோ நான் போடுறேன். நெக்ஸ்ட் நம்ம என்ன அவாய்ட் பண்ணணும்னா அவாய்டிங் சர்டைன் ஃபுட். ஸோ ஃபுட்டு பார்த்திங்கன்னா இந்த ரா மீட்டு, இப்போ காய்ச்சாத பால், முட்டை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வெந்திருக்கணும். இந்த அரை வேக்காடாக இருக்க முட்டை. ஸோ இந்த மாதிரி வந்து ஹாஃப் குக்டு மீல்ஸ் அந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும். ஸோ ஃபுட்டு நம்ம சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அது எல்லாமே ஃபுல்லி குக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஈவன் லைக் ஸ்ப்ரவுட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட ஸ்ப்ரவுட்ஸ் வந்து நம்ம ஒரு ஈரமான என்விரான்மெண்ட்டில் தான் அதை முளைக்கட்ட வைக்கிறோம். ஸோ அதில் பாக்டீரியா இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இப்போ ஸ்ப்ரவுட்ஸ் செஞ்சிங்கன்னா கூட அதை ஜஸ்ட் ஒரு 5 minutes ஸ்டீம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுங்க. அண்ட் ஆப்வியஸ்லி வந்து கெஃபின் ரொம்ப சாப்பிடக்கூடாது. ஆல்கஹால், ஸ்மோக்கிங் இதெல்லாம் டியூரிங் ப்ரெக்னென்சி டைமில் அவாய்ட் பண்ணணும். இல்லைனா அது சர்டைன் பர்த் டிஃபெக்ட்ஸ் இல்லை மிஸ்கேரேஜஸ் இந்த மாதிரி சில திங்ஸ்க்கு வந்து அது இட் மேக் காஸ். ஸோ அதனால் நம்ம ப்ரெக்னென்சி டைமில் ஜஸ்ட் ட்ரீட் யுவர் பாடி லைக் அ டெம்பிள். உங்களால் எனக்கும் நிறைய கிரேவிங்ஸ் இருக்குது. சில திங்ஸ் வந்து என்னால் அவாய்ட் பண்ண முடியல. ஈவன் ஐ கிவ் இன் டு சம்டைம்ஸ். ஸோ வந்து
எப்பாச்சும் ஒரு காஃபி குடிக்கிறது, எப்பாச்சும் வந்து ஒரு மேகி சாப்பிட்றது, தட்ஸ் ஃபைன். பட் உங்கள் டாக்டர் ஸ்ட்ரிக்டாக ஒரு டயட் கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணுங்கள். பட் அகெயின் இந்த மாதிரி ஹாஃப் குக்டு மீல்ஸ் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. மில்கே இருந்தால் கூட அது நல்லா கொதிக்க வச்சுட்டு காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து குடிங்க. ஏன்னா பிகாஸ் பாக்டீரியாஸ் வந்து இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம ஃபுட் சாப்பிடும்போது ப்ராப்பராக எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவாய்டிங் ஹெவி வெயிட்ஸ். எஸ்பெஷலி வந்து டியூரிங் ப்ரெக்னென்சி டைமில் நான் அதை தூக்குறேன் அந்த மாதிரி வந்து பண்ணக்கூடாது. இப்போ நீங்கள் ஜென்ரலாகவே நீங்கள் ஜிம் போகிற பர்சன் வெயிட்லாம் லிஃப்ட் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு ஆல்ரெடி உங்கள் பாடி வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு நீங்கள் எந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணலாங்கிறத டிசைட் பண்ணிட்டு பண்ணலாம். மற்றபடி திடீர்னு நான் வந்து ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன், ஓகே நான் இப்போ எக்ஸசைஸ் பண்ண போகிறேன், அது பண்ண போகிறேன், இது பண்ண போகிறேன்னு புதுசாக எதுவும் ட்ரை பண்ண வேண்டாம். நீங்கள் ஆல்ரெடி ஒரு ரொட்டீன் ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா உங்கள் டாக்டர்கிட்ட கேட்டுட்டு என்ன மாதிரி எக்ஸசைஸ், என்ன மாதிரி ஸ்ட்ரெச்சஸ், என்ன மாதிரி மெடிடேஷன் அதெல்லாம் பண்ணலாங்கிறத டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அவங்க ஒரு க்ரீன் சிக்னல் கொடுத்த பிறகு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ரொட்டீன் வந்து செட் பண்ணுங்கள். பட் எஸ்பெஷலி டியூரிங் ப்ரெக்னென்சி டைமில் ஹெவி வெயிட்ஸ் வந்து லிஃப்ட் பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவாய்ட் வேரிங் ஹீல்ஸ். ஸோ ப்ரெக்னென்சி டைமில் எஸ்பெஷலி டியூரிங் செகண்ட் ட்ரைமஸ்டர் உங்கள் பம்ப் நல்லா க்ரோ ஆகிடும். ஸோ உங்களுக்கு வெயிட் பேலன்ஸில் மேபி கொஞ்சம் யூல் லிட்டில் பிட் மைட் ஸ்ட்ரகிள். ஸோ அதனால் வந்து ஹீல்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. ஒரு கம்ஃபர்டபுளான ஃப்ளாட்ஸ் வியர் பண்ணுங்கள். அந்த மாதிரி ஃப்ளாட்ஸ் ஏதாவது பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நான் கரண்ட்டாக யூஸ் பண்ணுறோட லிங்க் வந்து கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில், செக் பண்ணி பாருங்கள். ஸோ வந்து இப்போ எஸ்பெஷலி ஷூஸ்லாம் உங்களால் கட்டவே முடியாது. எனக்கு இப்போ திடீர் கீழே பார்த்தாலே என் வயிறு மட்டும்தான் தெரியுது, கால் தெரிய மாட்டேங்குது. ஸோ அந்த மாதிரி இருக்க டைமில் உங்களுக்கு ஷூஸ்லாம் குனிஞ்சு எல்லாம் யாராவது போட்டு விடணும், அந்த மாதிரி கஷ்டமாக நீங்கள் ஃபுட்வேர்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஒரு கம்ஃபர்டபுளான ஸ்டர்டியாக இருக்க வந்து ஃப்ளாட் யூஸ் பண்ணலாம். ஃப்ளாட்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ ஹீல்ஸ் வந்து ப்ரெக்னென்சி டைமில் அவாய்ட் பண்ணுறது நல்லது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவாய்ட் டச்சிங் கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் அண்ட் க்ளீனிங் ப்ராடக்ட்ஸ். ஸோ எஸ்பெஷலி பாத்ரூம் கிளீனர்ஸ், இந்த நீங்கள் வந்து டேப் க்ளீன் பண்ணுறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுற பவுடர்ஸ் அதெல்லாம் ரொம்ப ஹெவி கெமிக்கலாக இருக்கும். டாய்லெட் கிளீனர்ஸ்லாம் வந்து ரொம்ப கெமிக்கலாக இருக்கும். ஸ்மெல்லே நம்மளால் அது ஸ்டாண்ட் பண்ண முடியாது. ஸோ அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் நீங்கள் டிரெக்டாக டச் பண்ண வேண்டாம். ஏதோ வியோ க்ளவுஸ் இல்லைனா வேறு யாராவது பண்ண சொல்லுங்கள். ஸோ ஸ்டே அவே ஃப்ரம் தோஸ் கெமிக்கல்ஸ் பிகாஸ் அதில் என்ன இருக்குன்னு கூட தெரியாது. ஈவன் அதை ஜஸ்ட் வந்து நம்ம மோந்து பார்த்து கூட நாஷியா ட்ரிகர் ஆகலாம். எனி சைட் எஃபெக்ட்ஸ் தட் யூ மைட் கெட். ஸோ இட்ஸ் பெட்டர் அந்த மாதிரி ஹெவி கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் கிட்டேயே நம்ம வந்து போகாமல் இருக்கிறது நல்லது. ஸோ அதுவும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. அவ்வளோதான், நம்ம எண்ட் ஆஃப் த வீடியோ வந்துட்டோம். நான் மோஸ்ட்டாக எல்லாம் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், என்னென்ன திங்ஸ் வந்து அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு. இல்லை இது போக நம்ம இன்னும் சில திங்ஸ் வந்து வேற ஏதாவது நம்ம ஸ்டாப் பண்ணணும், இல்லை ஸ்டாப் டூயிங் ஒரு அவாய்ட் பண்ணணும், அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பிகாஸ் நம்ம ஆடியன்ஸ்லயும் நிறைய பேர் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, அவங்க எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அகைன் நம்ம ஸ்கின் கேர் வீடியோ ஏதாவது தேவைப்படுச்சுன்னா அதையும் வந்து மென்ஷன் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கு ஒரு செப்பரேட் வீடியோ போடுறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ அட்லீஸ்ட் ஒருத்தருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் ஐ பி so happy. And I'll see you guys in some other video. Thank you so much. I love you guys. Bye.